வணக்கம் நண்பர்களே. உங்க வீட்ல வயசானவங்களுக்கு மூட்டு வலி இருக்கா? இல்ல உங்களுக்கே இடுப்பு வலி, கை கால் கொடைச்சல் அல்லது காலையில எழுந்திருக்கும்போது உடம்பெல்லாம் பிடிச்சுக்கிட்ட மாதிரி இறுக்கமா இருக்கா? இனிமே இந்த வலி கூட தான் வாழணும்னு நெனச்சு பெயின் கில்லர் மாத்திரைகள விழுங்கிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். தமிழ் மருத்துவத்துல ஒரு அருமையான பழமொழி உண்டு. "முடக்கு பிளஸ் அறுத்தான் சமம் முடக்கத்தான்." அதாவது உடம்புல இருக்கிற முடக்கங்கள், வலிகள், வாத நோய்கள் எல்லாத்தையும் அடியோடு அறுத்து எறியக்கூடிய வல்லமை கொண்டது தான் இந்த முடக்கத்தான் கீரை. ஆனா இன்னைக்கு எத்தன பேருக்கு இந்த கீரைய எப்படி சரியான முறையில் சமைச்சு சாப்பிடணும்னு தெரியுது? நெறைய பேர் இத எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாமலே விட்டுடுறாங்க. இன்னும் சிலர் தினமும் சாப்பிட்டு வயிற்றுப்போக்கு வரவழைச்சுக்கிறாங்க. இன்றைய 30 நிமிட வீடியோவில நாம பார்க்க போவது, முடக்கத்தான் கீரையில அப்படி என்னதான் மூலிகை சத்துக்கள் இருக்கு? மூட்டு வலி, யூரிக் அமிலம், நரம்புத் தளர்ச்சியை இது எப்படி வேகமா குணப்படுத்துது? கசப்பே இல்லாம வீட்ல குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுற மாதிரி தோசை, சூப், துவையல் செய்றது எப்படி? முக்கியமா யாரெல்லாம் இத சாப்பிடக்கூடாது? பக்க விளைவுகள் என்ன? வீடியோவ கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்திற்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். முதல்ல இந்த முடக்கத்தான் கீரையை பத்தி நம்ம அடிப்படையா சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிப்போம். முடக்கத்தான் ஒரு கொடி வகையைச் சேர்ந்த தாவரம். இதோட தாவரவியல் பெயர் கார்டியோஸ்பெர்ரம் ஹாலிகாபும். இதோட காய்கள பாத்தீங்கன்னா, உள்ள காத்து நிரப்பப்பட்ட சின்ன பலூன் மாதிரி இருக்கும். அதனால தான் ஆங்கிலத்துல இத பலூன் வைன் அல்லது லவ் இன் அ பஃப் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள், சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத நிபுணர்கள் எல்லோருமே வாத நோய்கள குணப்படுத்த முதல் தேர்வா வச்சிருந்தது இந்த முடக்கத்தான் கீரையைத்தான். வாதத்தை அடக்கும் வல்லமை முடக்கத்தானுக்கு உண்டு அப்படின்னு அகத்தியர் குணவாகடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இயற்கையிலேயே இந்த கீரையில அழற்சி எதிர்ப்பு பண்புகள், வலி நிவாரணி பண்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் உடலுக்கு தேவையான பல தாது உப்புக்கள் நிறைஞ்சிருக்கு. இப்போ இந்த கீரை நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி வேலை செய்யுதுன்னு விரிவா பார்ப்போம். முதலாவது மற்றும் மிக முக்கியமான நன்மை, மூட்டு வலி நிவாரணம். வயசாகும்போது நம்ம மூட்டுகள்ல இருக்கிற சைனோவியல் ஃபிலுயிட் என்கிற திரவம் குறையத் தொடங்கும். இதனால எலும்புகள் ஒன்றுடன் ஒன்று உரச ஆரம்பிச்சு வீக்கமும் கடுமையான வலியும் உருவாகும். இதத்தான் நாம ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். முடக்கத்தான் கீரையில் இருக்கிற பிளாவனாய்டுகள் மற்றும் ஆல்கலாய்டுகள் மூட்டுகள்ல ஏற்படுற வீக்கத்தை குறைக்குது. அது மட்டும் இல்லாம ரத்தத்துல யூரிக் அமிலம் அதிகமா சேர்ந்தா கவுட் என்கிற மூட்டு வலி வரும். முடக்கத்தான் கீரை சிறுநீரை பெருக்கி அந்த யூரிக் அமிலத்தை உடம்பிலிருந்து வெளியேற்ற உதவுது. வாரத்துல 2 நாள் இத சாப்பிட்டு வந்தா மூட்டு வலி படிப்படியாக குறையும். இரண்டாவது நன்மை, செரிமான மண்டலம். இன்னைக்கு பல பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை மலச்சிக்கல் மற்றும் வாயு தொல்லை. வயிற்றில் வாயு சேர்ந்துகிட்டா இடுப்பு வலி, முதுகு வலி கூட வரும். முடக்கத்தான் கீரை ஒரு சிறந்த லக்ஸேட்டிவ், அதாவது குடலை சுத்தம் செய்யும் மூலிகை. இது குடலில் தேங்கி இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி மலச்சிக்கலை முழுமையா குணப்படுத்துது. வயிற்றில் ஏற்படுற அல்சர் மற்றும் குடல் புண்களையும் ஆற வைக்கும் ஆற்றல் இதுக்கு இருக்கு. மூன்றாவது நரம்பு மண்டலம். நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க, கை கால் நடுக்கம் இருக்கிறவங்க அல்லது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முடக்கத்தான் ஒரு வரப்பிரசாதம். இது உடம்பில் இருக்கிற நரம்புகளை பலப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்குது. தசை பிடிப்புகளை உடனே தளர்த்தும் சக்தி இதுக்கு உண்டு. நான்காவது, தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம். முடக்கத்தான் இலைகளை அரைத்து சொறி, சிரங்கு, தடிப்பு அல்லது பூச்சிக் கடி உள்ள இடங்களில் பூசி வந்தா சீக்கிரமே குணமாகும். அதேபோல முடக்கத்தான் இலையை நல்லெண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்த்து வந்தா பொடுகுத் தொல்லை அடியோடு போய்விடும், கூந்தலும் பலம் பெறும். சரி, இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த முடக்கத்தான் கீரையை எப்படி சமைச்சு சாப்பிடணும்? ஏன்னா இதை அப்படியே சாப்பிட்டா லேசான கசப்பு தன்மை இருக்கும். அதனால கசப்பே தெரியாம சுவையா செய்யற 3 முறைகளை இப்போ பார்ப்போம். முடக்கத்தான் தோசை குழந்தைகளுக்கு கொடுக்க இதுதான் சிறந்த வழி. தேவையான பொருட்கள்: இட்லி மாவு 1 கைப்பிடி, முடக்கத்தான் இலைகள், சீரகம் 1 ஸ்பூன், பூண்டு 4 பல், நல்லெண்ணெய். செய்முறை: முதலில் முடக்கத்தான் இலைகளை நல்லா கழுவி எடுத்துக்கங்க. கடாயில லேசா நல்லெண்ணெய் ஊற்றி சீரகம், பூண்டு மற்றும் முடக்கத்தான் இலைய லேசா வதக்குங்க. வதக்கினா கசப்பு போயிடும். அப்புறம் அத லேசா தண்ணீர் விட்டு அரைச்சு நம்ம வழக்கமான இட்லி ஸ்லாஷ் தோசை மாவுல கலந்துடுங்க. இப்போ தோசை கல்லில் மாவை ஊற்றி நல்லெண்ணெய் விட்டு சுட்டு எடுத்தா கமகமன்னு சத்தான முடக்கத்தான் தோசை தயார். கசப்பே தெரியாது, குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இரண்டாவது முடக்கத்தான் சூப். மூட்டு வலியால் அவதிப்படுபவர்கள் இந்த சூப்பை வாரத்திற்கு 2 முறை குடிக்கலாம். செய்முறை: ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சீரகம், மிளகு, 5 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு சேர்த்து வதக்குங்க. பிறகு நறுக்கிய முடக்கத்தான் இலைகளைச் சேர்த்து வதக்கி 3 டம்ளர் தண்ணீர் ஊற்றுங்கள். லேசாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து பாதியாகச் சுண்டும் வரை கொதிக்க விட்டு வடிகட்டி குடிங்க. இந்த சூப் உடம்புக்கு அவ்வளவு புத்துணர்ச்சியை கொடுக்கும். 3.
முடக்கத்தான் துவையல். செய்முறை: உளுந்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், பூண்டு, தேங்காய் மற்றும் முடக்கத்தான் இலைகளை நல்லெண்ணெயில் தனித்தனியாக வதக்கி புளி மற்றும் உப்பு சேர்த்து துவையலாக அரைத்துச் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிச் சாப்பிட்டால் சுவை அருமையாக இருக்கும். நண்பர்களே, எந்த ஒரு மூலிகையா இருந்தாலும் அதை அளவோடு சாப்பிட்டால்தான் அமிழ்தம். முடக்கத்தான் கீரை உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காக தினமும் சாப்பிடக்கூடாது. நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். அளவு முக்கியம். வாரத்திற்கு 2 முதல் 3 முறை மட்டுமே முடக்கத்தான் கீரையை உணவில் சேர்த்துக்க வேண்டும். தினமும் சாப்பிட்டால் சிலருக்கு வயிற்றுப்போக்கு அல்லது உடல் சூடு ஏற்பட வாய்ப்பிருக்கு. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாலூட்டும் தாய்மார்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி இதை அதிக அளவில் உட்கொள்ளக்கூடாது. முடக்கத்தான் கீரை இயற்கையிலேயே குளிர்ச்சி மற்றும் காரத்தன்மை கொண்டது. அதனால் சமையலில் கண்டிப்பா சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் மற்றும் நல்லெண்ணெய் சேர்த்து சமைப்பதுதான் சரியான முறை. இது கீரையின் தீவிரத்தை கட்டுப்படுத்தும். பாரம்பரிய மருத்துவமும் இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளும் நாம ஆரோக்கியமா வாழ போதுமானது. தேவையில்லாம மாத்திரைகளை சாப்பிட்டு பக்க விளைவுகளை வரவழைச்சுக்கிறத விட வாரத்துல 2 நாள் இந்த முடக்கத்தான் கீரையை உணவில் சேர்த்துக்கிட்டாலே மூட்டு வலியும் வாத நோய்களும் நம்மளை விட்டு ஓடி போயிடும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்கள் வீட்ல மூட்டு வலியால் கஷ்டப்படுற உங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அல்லது நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இயற்கை மருத்துவ குறிப்புகள் மற்றும் ஆரோக்கியமான சமையல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு முடக்கத்தான் கீரை பத்தி வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.